அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ரெட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு நம்ம ரெட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், மிளகாய், பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து தக்காளியோட தோல் நீக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாஸ் ரெடி. இனி நம்ம பாஸ்தாவை வச்சிடலாம். 1 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுடலாம். 10 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இனி நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா உருக்கி வந்ததும் பூண்டு போட்டு பொரிய விட்டுடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், குடைமிளகாய் ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பியூரே, சால்ட், பெப்பர், ட்ரை ஹர்ப்ஸ், வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கை நிறைய சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா பாஸ்தா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.